பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 1 நாளாகமம் 29:12 வசனத்தை பார்ப்போம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்தினாலே தத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஆமேன். கர்த்தரால் தான் எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா ஐஸ்வர்யம் கனமும் தேவனால் தான் வருகிறது. ஒரு ஆசீர்வாதம் நன்மையும் எவரையும் மேன்மைப்படுத்த, அது யாராக இருந்தாலும் சரிங்க. சிறியவனை புழுதிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் நம்முடைய தேவன். அவர் நினைத்தால் ஒருவனை உயர்த்த முடியும், ஒருவனை தாழ்த்த முடியும். வாளானதை தலையாக்க முடியும், கீழானதை மேலாக்க முடியும். தேவன் நினைத்தால் நிச்சயம் அற்புதம் உண்டுங்க. எப்படி செங்கடலை உலர்ந்த தரையாய் மாற்றினார். கால்நடையை நடக்க வைத்த தேவன். எகிப்தில் கடலெல்லாம் இரத்தமாய் மாற்றின தேவன். தன் பிள்ளைகளுக்காக எத்தனை அற்புதம் செய்த தேவன். அவர் நினைத்தால் கூடாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவன், விசேஷமானவர். வானத்துக்கு பூமிக்கும் அவருக்கு ஈடானவர் உலகில் ஒருவரும் இல்லை. நம் தேவன் ஒருவரே வல்லமை உள்ள தேவன். அதனால் அவருக்கு எதை செய்யவும் லேசான காரியம். நீங்கள் எப்படி நம்பிக்கையோடு அவரை தேடுகிறீர்களோ அப்படி உங்கள் பாதையில் அவர் கிரியை செய்வார், அற்புதம் செய்வார். அதனால் எவரையும் மேன்மைப்படுத்த அவருக்கு லேசான காரியம். அது யாராக இருந்தாலும் சரிங்க. அவர் நாமத்தை அறியாதவர்களாக இருந்து கூட, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நிச்சயம் அவர் கிரியை செய்வார், அற்புதம் செய்வார். ஏன்னா முழு இதய முழு ஆத்மா நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு கேட்கும்போது நிச்சயம் அவர் செய்வாருங்க. இந்த உலகில் மனுஷர் தேடி ஓடுறோம், மனுஷர் உதவி நாடுறோம். அவங்கெல்லாம் அந்த நேரம்தான் அடுத்த நிமிஷம் மறந்துடுவாங்க. மனுஷனுக்காக நீங்கள் எதை செய்தாலும் மறந்து போயிடுவாங்க. ஒரு நாள் கர்த்தருக்காக ஒரு ஊழியம் செய்யுங்க. கர்த்தருக்காக அவர் வசனத்தை சொல்லுங்க மற்றவங்களுக்கு. இதெல்லாம் விசேஷமாக நாளாக இருக்கும். அந்த நாளெல்லாம் கர்த்தருக்காக செய்கிறது ஒரு நாளும் அவர் மறப்பதில்லை. எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவின் கரம் அவன் தலைமேல் தங்கன்னு சொல்லியிருக்காரு. அவருக்காக ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க. அந்த வாழ்க்கை எத்தனை மகிழ்ச்சியோடு இருக்கும் தெரியுங்களா? இன்னெல்லாம் மனுஷனுக்காக உழைச்சிருப்பீங்க, ஓடி இருப்பீங்க, ஆடி இருப்பீங்க, அடுத்த நிமிஷம் மறந்துடும். ஆனால் கர்த்தருக்காக செய்கிறது அவர் ஒரு நாளும் மறப்பதில்லை. நம்மளுடைய தேவன் பராக்கிரமுள்ள தேவன். அந்த தேவனை நீங்கள் ருசித்து பாருங்க. சுவைக்க சுவைக்க திகட்டாத தேன் என்றால் அது கிறிஸ்து ராஜா தான். சுவைத்த பிறகு அவரை விட்டு விலக முடியாதுங்க. நீங்கள் சுவைத்தால்தான் கர்த்தருடைய மகிமையை அறிந்து கொள்வீர்கள். ஆமென்.